ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டாப் 10 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ்லேருந்து பேரலல் ட்வின் பைக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்குது. நல்ல நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ண டாப் 10 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB350 டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற க்ரூசர் பைக்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ்லையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டோட அந்த பைக்கோட அந்த டிசைனுக்கு தான் மேட்ச் இருக்கு. அதே சமயம் ரைவலும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 348cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 21 ஹார்ஸ் பவரும் 30 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பேர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கு. 40 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 140+ தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூயல் சேனல் ABS ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியர்ல 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் இருக்கு. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அனலாகோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செமி கிளஸ்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், ரியல் டைம் மைலேஜ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். 15.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும் 801 mm பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட்டும் 165 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஹோண்டாவோட CB350 டீலக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பைக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு இந்தியாவில் லான்ச் பண்ண ஷாட்கன் 650 அப்படிங்கிற இந்த ஒரு 650cc பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் ஆயில் கூல்டில் தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 47 ஹார்ஸ் பவரும் 52 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் ப்ளூ காம்பினேஷனில் வந்து பைக் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப வெயிட்டான பைக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பேர் கிளட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் வரைக்கும் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்கிறது இந்த பைக்கில் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அப்படிங்கிறதா சொல்லலாம். நமக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ல இருந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. 10 ஸ்போக் அலாய் வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,25,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ஷாட்கன் 650 பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கோவாவில் வச்சு தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டான பைக்ஸ் 2024 பிகினிங் ஜான்வரியிலிருந்து எல்லா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லையும் இந்த பைக் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட நிஞ்சா ZX 4R அப்படிங்கிற இந்த ஒரு தாறுமாறான ஒரு பைக் கிட்டத்தட்ட 8,50,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 400cc லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 16 வால்வ் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜினாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 77 ஹார்ஸ் பவரும் 39 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பேர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் த்ராட்டல் வால்வ்ஸ் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவர் மோட்ஸ் வந்து இருக்குங்க, ஃபுல் அண்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பவர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 km/லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். நம்ம ஓட்டுற அந்த ரைடிங்களுக்கு கண்டிப்பாக 20 km/லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். 250 km/h வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்கும், ரியரில் சிங்கிள் டிஸ்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ABS, 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஃபுல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட், ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. எக்கானமி ரைடர் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், நிறைய பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்க முடியும். 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 189 kg வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு. நீங்கள் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸும் போட்டிங்க அப்படிங்கும்போது 210
கிலோகிராமுக்கும் மேலே இந்த பைக்கோட வெயிட் வந்து இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான பைக் தான். 37 mm ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கவாசாக்கியோட நிஞ்சா ZX 4R அப்படிங்கிற இந்த பைக்கையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம், 8,50,000 கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS 457. இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா 2024ஓட பிகினிங்கில், அதாவது ஜான்வரியிலிருந்து தான் இந்த பைக்கும் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. 4,25,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ரிலியாவோட RS 457 பொறுத்த வரைக்கும் இந்த பைக்குமே parallel ட்வின் சிலிண்டர் பைக் தான். DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4 வால்வ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுமே வந்து உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்து யூஸ் ஆக போகுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரீலியம் டிஸ்க் பிரேக், டியூவல் ABS அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDயில் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS லைட், இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட கர்போட வெயிட் 175, இது ஒரு 15 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துடும். ரொம்பவே வெயிட்டான பைக் தான். 150 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆப்ரிலியாவோட RS 457 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன பைக்கில் பெஸ்ட்டான ஒரு parallel twin பைக்காக இருக்குது. அப்கமிங் Yamahaவோட R3க்கு மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450ங்க. ரொம்ப வருஷமாக எல்லாருமே எதிர்பார்த்த பைக். 2,69,000 பேஸ் வேரியண்ட்டோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பைக், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அட்வென்ச்சர் டூரர் இன்றைக்கி நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லையும் நல்ல கான்ஃபிகரேஷன்லையும் இருக்கக்கூடிய பைக் என்ன தெரிஞ்சு ஹிமாலயனாக தான் இருக்குது. அதுலேயும் 450cc இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 450cc ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 452cc லிக்விட் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 40 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 140 150 km/h தாராளமாக போக முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 21 inch வீலும் ரியரில் 17 inch ஸ்போக் வீல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் இருக்குது. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 17 லிட்டர்ஸ்ங்க. கிட்டத்தட்ட 20 லிட்டர் ஃபியூல் டேங்க் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக் வெயிட்டான பைக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 196 கிலோகிராம் கர்போட வெயிட் இருக்குது. இதில் நீங்கள் ப்ளஸ் 17 லிட்டர்ஸ் ஃபியூல் போட்டிங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக 220 கிலோகிராம் மேலே இதோட வெயிட் இருக்குது. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஹிமாலயன் 450 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 2024 மாடல். டியூக்கில் பார்த்தீங்கன்னா 390யும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 250யோட மாடலும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் டியூக் 390 பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. ஏன்னா அதோட நியூ டிசைன், நியூ கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பெஸ்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட அந்த சைட் ஃபேரிங் எல்லாமே வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. நியூ கலர்ஸ் வந்து இருக்குது. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் DOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் வித் ரேடியேட்டரோட கொடுத்துருக்காங்க. பாஸ்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. 25 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 167 பார்த்தீங்கன்னா இந்த பைக்கால் போக முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. used front forks, mono shock suspensions, 15 liters of fuel tank capacity and 820 mm வந்து பாத்தீங்கன்னா ground clearance சீட்டோட ஹைட் வந்து கொடுத்திருக்காங்க. full and full digital instrument cluster, அதுவும் TFT ல கொடுத்திருக்காங்க. நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த டியூக் 390யும் நீங்க 2024ல 390யும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 250யும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்கிராம்பர் 400X அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக். இந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டரான ஸ்கிராம்பர் 400X 2,63,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போது ட்ரையம்போட ஷோரூம்ஸில் எல்லாமே இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிராம்பர் 400X பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான பைக், அட்வென்ச்சரும் உங்களால் வந்து பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-ஸ்ட்ரோக் ஃபார்வர்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷ்ல இருந்து எலக்ட்ரானிக் throttle கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டட் ட்ரிபிள் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ப்ளஸ் தாராளமாக போகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும், சீட்டோட ஹைட் 835 mm கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் அண்ட் அனலாக்ல தான் இருக்கு, இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் சூப்பராக இருக்கு. டெஃபினட்டா இந்த ஸ்கிராம்பர் 400X நீங்க ட்ரையம்ப்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எட்டாவதா பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310. இந்த RTR 310 ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் அந்த சிஸ்டம் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டான டைமில் ஹீட்டாக இருக்கும், ஹீட்டான டைமில் கொஞ்சம் கோல்டான அந்த ஒரு வெதர் கண்டிஷனும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் இந்த RTR 310. 2,43,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 312cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார் அண்ட் டார்க் மாறும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ட்ரிபிள் கிளட்சும் கொடுத்துருக்காங்க. 30 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 150 ப்ளஸும் போகும். டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்த RTR 310 இருக்குது. டெஃபினட்டாக இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9வதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N150ங்க. ஏக்கச்சக்கமான 150 செக்மெண்ட் 160லாம் இருக்குது பஜாஜ். ஆனாலும் இந்த பல்சர் 150 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,18,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில். N150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் N160யோட டிசைனில் தான் இருக்குது. இந்த 10cc டிஃப்ரென்ஸ் எனக்கு எந்த விதமான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கொண்டு வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த N150 பொறுத்த வரைக்கும் 149cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14.5 ஹார்ஸ் பவரும் 13.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது. 50 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 115 km/h தாராளமாக போகும். சிங்கிள் சேனல் ABS இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஸ்போர்ட்டியான அண்டர்பெலி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. லைட்டிசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் மட்டும் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டெயில் லைட், அப்புறம் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக N150 ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு கம்யூட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக 10வதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB200X அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக். ஹோண்டா இந்த CB200X வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய டிஸ்கவுண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,49,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 184cc ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 17-inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டன் கலர் யூஎஸ்பி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த CB200Xம் வேல்யூ ஃபார் மணியான பைக்கை தான் தெரியுது. 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண டாப் 10 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.